வாங்க இறால் கூனி கருவாடு குழம்பு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது பால் கடைக்கு போனேன், இந்த இறால் கருவாடு கிடச்சிச்சு, அதனால் இன்றைக்கி அதை வைக்க போகிறேன். இது பூண்டு உரித்து வச்சுக்கணும், ஒரு 10-15 பல், வெங்காயம், தக்காளி 2 நல்ல பழுத்த தக்காளி வச்சுக்கணும், கருவேப்பிலை வச்சுங்க. இப்போ வந்து காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான காயாக கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தரங்காய் கிடச்சிச்சு, அதனால நான் வாங்கினேன். அது நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கார குழம்புக்கும் நல்லாயிருக்கும், இந்த கருவாட்டு குழம்புக்கும் நல்லாயிருக்கும். இந்த கருவாடை வந்து நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலசிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. இதில் வந்து மண்ணெல்லாம் இல்லை, இது கம்பெனி ஐட்டம் கிடச்சிச்சு எனக்கு, அதனால் இல்லைன்னா லூஸில் வாங்கினோன்னா ரொம்ப மண் இருக்கும். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் போட்டுங்க. வெந்தயம் செவந்தோனையும் இப்போ பூண்டு போட்டுங்க, ஒரு 15 பல் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு வெங்காயம், தக்காளி போட்டுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா இது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து குழம்பு கூட்டிடலாம். நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த பாருங்கள், கருவாடு கொட்டி இந்த வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு குழம்புக்கு கரெக்டாக இருக்கும். 30 ரூபா ஒரு பாக்கெட் இது. இந்த பாருங்கள், புளி கரைச்சி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்போ ஒரு நம்ம குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த கருவாட்டிலே வந்து இந்த கூனி கருவாட்டிலே வந்து தொக்கு மாதிரி பண்ணலாம். வெங்காயம், தக்காளி போட்டு தொக்கு பண்ணிட்டேன்னா சாம்பார், ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது நான் வந்து குழம்பு தான் வைக்க தேவையான கல்லுப்பு போட்டுக்கிட்டு நல்லா கை போட்டு கரைச்சி வச்சுக்கணும். அதை குழம்பு கூட்டி வச்சுக்கிட்டு அது வரையும் அது வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டான்ல, அது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இதில் வந்து இந்த மண் நிறையா இருக்கும். லூஸில் வாங்கினா இதில் மண் இல்லை, நான் பாக்கெட்டில் வாங்கினதுனால, அதனால் இது போட்டுக்கலாம். இந்த காயெல்லாம் அள்ளி இப்போ போட்டுங்க. இந்த வெங்காயம், தக்காளியெல்லாம் வதங்கின பிறகு போட்டுக்கிட்டு அது நல்லா வதங்கினோடனே இந்த கருவாடை போட்டுங்க. கூனி கருவாடை போட்டு 2 வதக்கிட்டு இந்த கூட்டி வச்ச குழம்பு எடுத்து ஊற்றிடுங்க. இதுக்கு கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. இந்த காயெல்லாம் வேகணும்ல, அதனால் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். மூடி வச்சுட்டு இது சிம்பிளாக இந்த குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ வந்து முட்டை, இதுக்கு வந்து எதுவுமே தொட்டுக்க பண்ண வேண்டியதில்லை. 4 முட்டை வச்சு உரித்து இந்த குழம்புக்குள்ளே போட்டுடலாம். இது அப்படியே மூடி வச்சிட வேண்டிய, கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த முட்டையை அவிச்சோம்ல, அதை உரித்து உள்ளே போட்ட வேண்டியதான். சுவையான இறால் கூன் கருவாடு.